கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். திரையுலக கவிஞர்கள் என்று வருகிற போது கவியரசு கண்ணதாசனுக்கு முன் கண்ணதாசனுக்கு பின் என்று பிரிக்கலாங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளுமையை உடையவர் யார் என்று கேட்டால் கண்ணதாசன் அவர்கள் தான். அவர் பிறந்தது இங்கே சிறுகூடல்பட்டி, அதாவது காரைக்குடி அருகில் பிள்ளையார்பட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டி. தந்தையார் பெயர் சாத்தப்பன், தாயார் பெயர் விசாலாட்சி. எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, கண்ணதாசன் அவருடைய தாயார் பேர் விசாலாட்சி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய தாயார் பேர் விசாலாட்சி, என்னுடைய தாயார் பேரும் விசாலாட்சி தான். இது எனக்கு ஒரு மகிழ்ச்சி, வேற ஒன்றும் இல்லை. இவருடைய குழந்தைகள் 8 குழந்தைகள். சாத்தப்பன் விசாலாட்சி தம்பதியினுடைய குழந்தைகள் 8 பேரில் 8வது குழந்தை தான் நம்முடைய முத்தையா என்ற இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் அவர்கள். அவர் நகரத்தார் வழக்கப்படி அவரை தத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த வீட்டினுடைய பேர் என்ன இவருக்கு வைக்கப்படுதுன்னா நாராயணன்கிற பேர் வைக்கப்படுது. வெகு காலம் அங்கேயே இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் 8வது வரைக்கும் தான் படித்தார். 8வது குழந்தை. அப்புறம் படிப்பு வரல. சகோதரி வீட்டில் நாச்சியாபுரத்தில் இருந்தார். பத்திரிகைகளுக்கு எழுதணும்னு ஆசை இருந்தது. முதல் பாட்டு எழுதுனது காலை குளித்தெழுந்து கருஞ்சார்ந்து பொட்டு வைத்து கருணாக பாம்பனவே கார் கூந்தல் பிள்ளலிட்டு அப்படின்னு அந்த பாட்டு எழுதி அது அச்சாயிருக்குது. நான் நாச்சியாபுரத்துக்கு ஒரு முறை பேச போயிருந்தேன். அதாவது திருப்பத்தூர்லேருந்து காரைக்குடி போகிற வழியில் இந்த நாச்சியார்புரம் இருக்குது. அப்போ பேச போனப்போ பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் போது இரவு 10 மணிக்கு கண்ணதாசனுடைய பாடல்களில் அவருக்கு பெருமையை தருவது காதல் பாடல்களாக தத்துவ பாடல்களான தலைப்பு. பெருங்கூட்டம் வந்துருச்சு. அதில் ஒரு ஆரம்பிக்க போகிறப்போ 2 பேர் ஒரு கட்டில் தூக்கிட்டு போட்டாங்க மேடைக்கு முன்னாடி. ஒரு 90 வயசு இருக்கும். ஒரு பெரியவர் என்ன பண்ணார், தலானி வச்சு இப்படி படுத்துக்கிட்டு பேசுங்க அப்படின்னாரு. எல்லாருக்கும் சிரிப்பு தாங்க முடியல. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் யார் அப்படின்னு கேட்டேன். அவர் தான் கண்ணதாசன் வளர்த்தவர், என்னுடைய மூத்த சகோதரனுடைய கணவர். 90 வயது அவருக்கு. பேச 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 அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கார் சந்தோஷமாக உட்காந்து. கண்ணதாசன் முதல்ல இலக்கிய உலகுக்குள்ளே எழுதணும்னு வர்றாரு. சக்தி காரியாலயத்துக்கு போகிறாரு. இங்கே கோயம்புத்தூருக்கெலாம் போகிறாரு. சக்தி கோவிந்தனை சந்திக்கிறாரு. சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ்க்கு போகிறாரு. இப்படி பல இடங்களுக்கு போன போது, சேலத்துக்கு இவர் போயிருந்த போது அவருடைய தோற்றம் எப்படி இருந்ததுங்கிறத வாலி நானும் இந்த நூற்றாண்டுங்கிற தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறாரு. அந்த கதர் வேட்டி, கதர் சட்டை, விபூதி, கையில் மஞ்சள் பை, 6 அடி உயரம், அகன்ற நெட்டி, சிவந்த உருவம், ஒல்லியான தேகம், நல்ல பார்ப்பதற்கான ஒரு தெய்வீக தோற்றத்தோடு இருந்தாராம். அப்போ சேலம் மாடர்ன் தேட்டர்ஸில் அவர் கதைவசனம் எழுதலான்னு போயிருக்காரு. அப்போ என்ன பண்ணாங்களாம், கண்ணியின் காதலின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தப்போ அதுக்கு பாட்டு எழுத முடியுமா அப்படின்ட்டு இருக்காங்க. இவர் சரி சினிமாவில் அதுக்குள்ளே வந்துட்டோம், என்ன மாதிரி செய்வோம் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, சரி எழுதுறேன்ட்டார். என்ன சூழல்னு கேட்டிருக்காரு. கதாநாயகி கதாநாயகனை தேடி போகிறா, மாறுவேடத்தில் போகிற போது அவருடைய வாழ்க்கையில் அவளுக்கு அது அமையுமா என்னன்னு தெரியாது. அப்போ தனக்குத்தானே ஆறுதல் சொல்கிற மாதிரி அந்த பாட்டு அப்படின்னாங்களாம். உடனே இவர் அது தனக்காகவே எழுதுன மாதிரி ஆரம்பித்தார். கலங்காது இருமனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. இந்த பாட்டு நீங்கள் அந்த ரயில் போகிற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பாட்டு வரும். உண்மையிலேயே அது அவருக்காக எழுதின பாட்டு தான் அது. கடைசி பாட்டு என்னன்னு நமக்கு தெரியும். சிகாகோவுக்கு அவர் புறப்படுற போது 1981 அவர் புறப்படுற போது இளையராஜா அவர்கள் 3ஆம் முறை படத்துக்காக பாட்டு கேட்குறாரு. அப்போ அந்த பாட்டு எழுதி கொடுத்துட்டு போகிறார். கண்ணே கலைமானே கனிமையிலன கண்டேன் உனை நானேங்கிற பாட்டு எழுதி கொடுக்குறாரு. இந்த 54 வயதுக்குள் அவர் சாதித்த சாதனைகள் 5000 பாடல்களுக்கு மேல். எதை சொல்கிறது, எதை விடுறது? இவர் வெறும் பாடலாசிரியரா? பாடலாசிரியர் ஒரு புறம், கதைவசனகர்த்தா. 10-15 படங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறார். நாடோடி மன்னன் அவ்வளோ பெரிய ஓட்டத்துக்கு காரணம் அந்த வசனம் தாங்க. நாடோடி மன்னனில் அவர் எழுதின அந்த அற்புதமான வசனம் எம்ஜிஆர் அவர்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போச்சு. மதுரை வீரன் அவர் தான் வசனம். அவரே தயாரித்த மாலையிட்ட மங்கை, கருப்பு பணம், வானம்பாடி, இந்த மாதிரியான படங்களுக்கு முழுவதும் அவரே வசனம் எழுதியிருப்பார். அவர் நடிக்கவும் செஞ்சிருப்பார். ரத்த திலகம்னு ஒரு படம் தயாரித்தார். அதில் பழைய மாணவர் முத்தையா பாட்டு பாடுவார். சொன்னோடனே ஒரு கோப்பையிலே என் குடியிருப்புன்னு டிஎம்எஸ் குரலில் கண்ணதாசனை தோன்றி பாடுவாருங்க. காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், மானிட சாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் அப்படின்னு பாடிடுவார். இப்போ இந்த பாட்டை அவர் பாடுற போது அவரை உருவத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சோம்.
பின்னாடி அதே மாதிரி பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, அந்த பாட்டும் சூரியகாந்திங்கிற படத்துக்காக அவர் பாடியிருப்பார். தத்துவமா கண்ணாசன் மாதிரி யாருங்க முடியும்? சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பான், விட்டுவிடும் ஆசை, பட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு, சூனியத்தின் நினைப்பு அப்படிம்பார். காதல் சொல்கிறோமா, காதல் என்பது இதுவரை, கல்யாண காலம் வருவரை அப்படிம்பார். இப்போ வசனம், பாட்டு, பட தயாரிப்பு, பத்திரிகை, தென்றல்னு பத்திரிகை நடத்தினார், நாடகங்கள் எழுதினார், சேரமான் காதலிக்கு தான் இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிது, சிறுகதை எழுதினார், அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார், அதே போல் வனவாசம் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதினார், எல்லா அரசியல் துறையில் இருந்தார், எல்லா இதுவும் அவர்கிட்ட இருந்தது. இப்போ சமீபத்தில் நியூஜெர்சியில் அமெரிக்காவில் என்னுடைய இனிய நண்பர் ராம நாகப்பன் அவர்கள், அவருடைய துணைவியார் தேவி நாகப்பன் அவர்கள், அவங்க கண்ணதாசன் தொடர்பாக விழா நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதில் என்ன ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க வச்சாங்க. அதில் என்னென்னா கண்ணதாசனும் கண்ணன் பாடல்களும். கண்ணன் பாடல்கள் அங்கே இருக்கவங்க பாடுவாங்க, நான் இங்கேருந்து பேசுவேன். கண்ணா கருமை நிற கண்ணா, இந்த பாட்டு இன்றைக்கி அமெரிக்காவுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குதுங்க. உன்னை வெறுப்பார் இல்லை, என்னை கண்டாலும் பொறுப்பார் இல்லை. கண்ணன் கருப்பு தான், ஆனால் கருப்புன்னா பிடிக்க மாட்டேங்குதே ஏன் அப்படிங்கிற பாட்டுங்க. இது அமெரிக்காவுக்கு சரியாக பொருந்தி வர்ற மாதிரி எழுதியிருக்கிறார். ஒரு ஆச்சரியம் என்னென்னா, கண்ணதாசன் தமிழ்நாட்டில் பிறந்து இறந்தது அமெரிக்காவில். அந்த நிகழ்ச்சி நடந்தது அமெரிக்காவில், நான் தமிழ்நாட்டிலேருந்து பேசினேன். இன்னும் சொல்கிறதா இருந்தால், அந்த கண்ணன் பாட்டை வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒரு பாட்டு இருக்கும் தெய்வ மகன் படத்தில். அதே மாதிரி கண்ணன் வந்தான் எங்கள் கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணனே பாடுற மாதிரி பாட்டு இதில் கர்ணன் படத்தில் வரும். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது சீர்காழி குரலில் கேட்டிங்கன்னா அடையாப்பா. அந்த இசை எம்எஸ்வி அவர்கள், பாட்டு, காட்சி அமைப்பு, அதில் வரக்கூடிய கருத்து, செஞ்சோற்று கடந்தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. கேட்குறப்பே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு செய்தி சொல்லி நான் 1 மணி நேரம் பேசலாம் கண்ணதாசனை பற்றி, மாமனிதர்களில் ஒரு நாளைக்கு பேசலாம்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்னென்னா, படித்தால் மட்டும் போதுவாங்கிற ஒரு பாட்டு எழுதுகிறப்ப பெங்களூர் போயிருந்தாங்களாம் எம்எஸ்வி அவர்களும் கண்ணதாசன் அவர்களும். தினம் சாப்பிட்டு தூங்க வேண்டியது, போயிட்டு வேண்டியது, சுற்றி பார்க்க வேண்டியது, இப்படியே இருந்திருக்காங்க. பாட்டு எழுத வேண்டிய நாள் முடிஞ்சு போச்சு, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன சூழல்னு கேட்டால், அண்ணன் கெட்டவன், தம்பன் நல்லவன். தம்பி வாழ்க்கையை கெடுத்த அண்ணன் என்ன பண்ணா, தம்பிக்கு தெரியாமலே எல்லா சதிகளையும் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட தம்பி அண்ணனை பற்றி பாடுறான். இதுதான் பாட்டு. இந்த சூழல் சொல்லிட்டாங்க. 3 நாள் பொறுத்திருந்த விஸ்வநாதன் சொன்னாரா, இன்றைக்கி நம்ம பாட்டு கொடுக்கலன்னா பெரிய கஷ்டமாக இருப்பேன் அப்படின்னு. குளிச்சுட்டு இருந்த கவிஞர் வேகமாக குளிச்சுட்டு வந்து கேட்டாராம், அந்த ராஜாஜி எழுதின ஒரு புத்தகம், மகாபாரத பற்றி புத்தகம் பேர் என்ன அப்படின்னாராம். இவர் கொஞ்சம் யோசிச்சிருக்காரு. உடனே ஃபோன் போட்டு கேட்டிருக்காங்க. போட்டோடனே கண்ணன் காட்டிய வழின்னொடனே அப்படியே பாட்டு வச்சாங்க. அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த பழியம்மா. அந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. இல்லையாப்பா, தொட்டால் சுடுவது நெருப்பாகும், தொடாமல் சுடுவது சிரிப்பாகும், தெரிந்தே கெடுப்பது பகையாகும், தெரியாமல் கெடுப்பது உறவாகும். அவனை நினைத்தே நான் இருந்தேன், அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான், இன்னும் அவனை மறக்கவில்லை, அவன் எத்தனை செய்தும் வெறுக்கவில்லை. இந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டால் எப்படி இருக்கும்? காதலாக இருந்தாலும், சோகமாக இருந்தாலும், தத்துவமாக இருந்தாலும், பக்தியாக இருந்தாலும், கண்ணனை பாடினாலும், முருகனை பாடினாலும், நாராயணனை பாடினாலும், கண்ணதாசனுக்கினே கண்ணதாசன் தானங்க. கண்ணதாசன் உண்மையிலேயே படைப்பதனால் இறைவன் சொன்னார்னா, அந்த படைப்பு தொழிலுக்கு தக்கபடி தன்னுடைய கவிதைகளால் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கவியரசர் தான்.